இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்கள். இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் குரு முதல் பார்வையாக பார்க்கக்கூடிய, 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களே. இப்போ 4ஆம் இடத்துல சனி வந்து படாத பாடுபடுத்தி பெரிய வருது. அது வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிற அற்புதமான இடத்துக்கு போயிருக்கின்ற சனி. அதே மாதிரி குரு என்ன மாதிரி ஒரு விஷயம், குரு பார்வை விருச்சிக ராசிக்காரங்கள மாலை கல்யாணம் நடக்க போகுது. உங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய நல்லது நடக்க போகுது, அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்க போகுது. உங்கள் மகள்கள் மஞ்சள் நீராட்டு விழா, பொண்ணாக இருந்தால் வளகாப்பு, கல்யாணம்னா கல்யாணம், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயம். பொன்னவன் மன்னவன் உச்சம் பெற்ற குரு 12ஆம் இடத்து அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய இடத்த 9ஆம் இடம் ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்ல மாதிரி 9ல் இருக்க குரு உங்களை வந்து பார்க்குதுங்கிறது, உச்சம் பெற்று இருக்கிறது. விருச்சிக ராசியை பார்வை செய்வது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் நண்பர்களே. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த இந்த வருஷம்லாம் உங்கள் காட்டில் மழை தங்கத்தட்டில் வச்சு தாங்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள், சூழ்நிலைகள், அற்புதங்கள் இருக்குது நண்பர்களே. மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்களை வழங்கக்கூடிய அற்புதமான தன்மைகள் விருச்சிக ராசி இருக்கின்றது. விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லா ஐஸ்வர்யத்தையும், எல்லா ஆனந்தத்தையும், எல்லா அற்புதத்தையும், எல்லா பேரின்பத்தையும் பெற்று மிக அற்புதமான உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறார். ஜென்ம ராசியை பார்த்துட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய, அதுக்கப்புறம் மீனத்தை, இந்த மாதிரி உங்கள் ராசிக்குரிய பார்வைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. அது முதல் பார்வை என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசியை பார்க்குறது, உங்கள் பொன்னவனுடைய ஒளிப்படு குருவார்க்கு கோடி நன்மை. லைவில் இருக்க குரு பாருங்கள், அன்னதானங்கள் செய்யுங்க, தர்மகாரியங்கள் செய்யுங்க, புண்ணியங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவீங்க. அது வந்து கல்யாணமாக இருக்கட்டும், மஞ்சள் நீராட்டு விழாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஏதோ உங்கள் குடும்பத்தில் இந்த ஒரு வருஷ காலத்தில் ஒரு நல்லது நடத்துவீங்க. குரு பார்க்குது, கோடி நன்மைகள் இருக்கின்றது. அந்த கோடி நன்மையும் முழுசாக அனுபவிங்க. உங்களுக்குடைய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பரிகாரங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு தடவையேனும் ஆலங்குடி குரு பகவானை சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். உங்களுக்கான ஜோதிர்லிங்கம் நல்லா தூக்குன்னு தூக்கிட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அங்கே வந்து பண்ணியிருப்பீங்க, எல்லாமே ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சிறு சிறு தடைகள், பம்பு வழக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை தடையும் அடித்து தூள் கோபுரத்தில் கொண்டு உட்காரவை அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும் நண்பர்களே. விருச்சிக ராசி நண்பர்களே, மிக அற்புதமான மிகப்பெரிய பலன்களை அடையக்கூடிய ஒரு ராசியில், முதன்மை ராசியாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒரு முதன்மை 4 ராசிகளில் உங்கள் ராசியும் விருச்சிக ராசி நான் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய குபேர யோகத்தை பெறப்போகின்றீர்கள், மிகப்பெரிய ஐஸ்வர்ய யோகத்தை பெறப்போகின்றீர்கள். உங்களுக்கான ஜோதிலிங்கம் அவுண்டா நாகநாத் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாதாள லிங்கம். எப்படி பாதாள முருகன் ஃபேமஸோ 1000 வருஷமாக தர்மர் பிரதிஷ்டை பண்ணி, ராஜாவை ஆண்ட தர்மர் பிரதிஷ்டை பண்ணி தர்மர் கட்டிய ஆலயம் வந்து அவுண்டா என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த அவுண்டா நாகநாத்தை இப்போ ஒரு தடவையும் தரிசனம் செய்து வாருங்கள். இந்த ஆண்டு பொன்னான் ஆண்டாக, மன்னவன் ஆண்டாக, மன்னாதி மன்னனாக ஆண்டாக, மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை குவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக விருச்சிக ராசிக்கு அமைப்பது. ஜமாயிங்க, அடித்து தூள் கலப்புங்க, பட்டை கலப்புங்க. பெரிய பலனையும் பெரிய அதிர்ஷ்டத்தையும் இந்த வருஷம் அளந்துட்டீங்க மாஸ்டர்னு என்று சொல்லுவீங்க நண்பர்கள். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய வெற்றி அடையக்கூடியவர்கள். என்னுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.